இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதுல 6 வெற்றிலை எடுக்கணும். வெற்றிலையை எப்பொழுதுமே நம்ம காம்ப கிள்ளிதான் அந்த வெற்றிலை மேல தீபம் ஏத்தணுமே தவிர காம்போட ஏற்றக்கூடாது. எதனால முதல்ல இந்த வெற்றிலை தீபம் வந்ததுன்னா, வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த வெற்றிலையே. சோ ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றி தரணும், எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டி இருக்கிறவங்க தாராளமா இந்த வெற்றிலை தீபத்தை மேற்கொண்டு செய்யலாம். பித்தளை தட்டு மேல 6 வெற்றிலைகளை சர்க்கிளா வச்சுட்டு, அதற்கு மேல ஒவ்வொரு வெற்றிலை மேலையுமே சரி மண் அகல் விளக்கு வைத்து 2 பஞ்சு திரி, தாமரை தண்டு திரியாக இருந்தா ரொம்ப சிறப்பு. தாமரை தண்டு திரிகள் போட்டு நெய் போட்டு நீங்க தீபம் ஏத்தி வழிபாடுங்கிறத செய்யணும். இதுலயே நிறைய மாறுபாடுகள் இருக்கு. சோ இப்ப திருமண தடைக்காக செய்யறாங்கன்னா அவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லிடலாம் முதல்ல. சோ இந்த திருமண தடைக்காக முதல்ல இந்த வெற்றிலை தீபம் போடுறாங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை கட்டாயம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றணும். சோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொழில் வேலையில முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு போஸ்ட்ல இருப்பீங்க. சோ அவங்க எல்லாருமே 11 செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க செவ்வாய்க்கிழமை வீட்டிலேயே தாராளமாக ஏற்றலாம். இந்த கோவிலுக்கு நீங்க எடுத்துட்டு போய் தான் ஏற்றினாதான் முருகப்பெருமான் ஏத்துப்பாரு